ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம் ஃபுல்லாகவே. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நவுன் அப்படிங்கிற டாபிக் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வித் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம நவுன் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கு எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நவுன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நவுன் இஸ் எ வேர்டு யூஸ்டு ஆஸ் த நேம் ஆஃப் எ பர்சன். அதாவது நவுன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நவுன் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பர்சனை குறிக்கலாம், இல்லை ஒரு இடத்த குறிக்கலாம், இல்லைனா ஒரு பொருளை குறிக்கலாம், இல்லை அனிமல்ஸை குறிக்கலாம். இந்த மாதிரி இதை மென்ஷன் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அதை நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ் ஆர் ஆன் ஐடியாஸ். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நவுன் சொல்லி நம்ம டிவைடேட் பண்ணுவோம். இப்போ இதிலே வந்து ஒரு 5 டைப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டைப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் வந்து எப்படி அந்த இப்போ பர்சன், பிளேஸ், திங்ஸ் இதெல்லாமே காமனாக வந்து நவுன் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இப்போ அந்த நவுனுக்குள்ளே ஒரு 5 டைப்ஸாக வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து பிரிக்கிறோம். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன், இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸாக வந்து டிவைடட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நவுன் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்பர் நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிளானது. ப்ராப்பர்னா பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அதை வந்து ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். ப்ராப்பர் நவுன் இஸ் த நேம் ஆஃப் த பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். ஒரு பர்சன் பர்டிகுலர் பர்சனை குறிக்கலாம் அல்லது பர்டிகுலர் பிளேஸை குறிச்சிச்சு அப்படின்னா அதை வந்து ப்ராப்பர் நவுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹரி, அக்பர். அதாவது பர்டிகுலர் நேமை வந்து மென்ஷன் பண்ணுது. ஹரி, அக்பர், ஸ்டீஃபன், கயல், சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸை குறிச்சிச்சு அப்படின்னா அதை ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து காமன் நவுன் அப்படின்னு பார்த்தோம்னா காமன் நவுன் இஸ் எ நேம் கிவன் இன் காமன் டு எவ்ரி பர்சன். அதாவது காமன், இதில் வந்து கீவேர்டு எல்லாமே பிளாக்ல கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரெட் கலரில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. காமன் டு எவ்ரி பர்சன் ஆர் திங்க் ஆஃப் த சேம் கிளாஸ் ஆர் கைண்ட். அதாவது பொதுவாக குறிக்கிறது. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா பாய்ஸ் தனியாக இருப்பாங்க, கேர்ள்ஸ் தனியாக இருப்பாங்க. அந்த மாதிரி காமனாக பொதுவாக எல்லாத்தையும் வந்து குறிக்கிறத வந்து காமன் நவுன் சொல்லுவோம். இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாய், கேர்ள், உமன், ட்ரீ, அனிமல், ஸ்கூல், ஸ்டூடெண்ட், டீச்சர். இந்த மாதிரி காமனாக பொதுவாக, அதாவது பர்டிகுலர் நேமை மென்ஷன் பண்ணோம்னா தான் அது வந்து ப்ராப்பர் நவுனில் வரும். காமன் நவுன் அப்படின்னா பொதுப்படையாக, அதாவது பொதுவாக ஸ்டூடெண்ட், டீச்சர், அடுத்து கேர்ள், பாய், இந்த மாதிரி நமக்கு காமனாக பொதுவாக வந்து சொல்கிறத வந்து காமன் நவுன் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தேர்டு ஒன் கலெக்டிவ் நவுன் பார்க்குறோம். கலெக்டிவ் நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கலெக்டிவ் நவுன் இஸ் த நேம் ஆஃப் எ நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸ் டேக்கன் டுகெதர். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது பர்டிகுலர் அந்த நம்பர், அந்த இது கலெக்ட் பண்ணுறது. அதாவது போலீஸ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த டீமை வந்து மென்ஷன் பண்ணுது. அடுத்து ஆர்மி அப்படின்னா அதே மாதிரி தான். அடுத்து க்ரௌடு, அந்த சம் கூட்டம்ஸ். அடுத்து பீப்புள், மனிதர்கள் எல்லாத்தையும் சேர்த்து. அடுத்து டீம், நேஷன், ஃபேமிலி, இந்த மாதிரி சம் கலெக்டிவாக வந்து மென்ஷன் பண்ணுறதை தான் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பார்க்குறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இஸ் யூஷுவலி த நேம் ஆஃப் எ குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டியை மென்ஷன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆக்ஷன், அப்படி இல்லைன்னா ஸ்டேட், இந்த மாதிரி. இப்போ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கைண்ட்னஸ், ஹானஸ்டி, இந்த மாதிரி குவாலிட்டியை வந்து மென்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா அது அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். அப்படி இல்லைன்னா ஆக்ஷன், லாக்டர் அப்படிங்கிறதுல இடம்பெறுது. அடுத்து ஸ்டேட் அப்படின்னா யூத். இந்த மாதிரி சம் குவாலிட்டி, ஆக்ஷன், ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்து ஃபிஃப்த்து ஒன் பார்க்குறோம், மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெட்டீரியல் நவுன் இஸ் த நேம் ஆஃப் எ ரா மெட்டீரியல் ஆஃப் எ ப்ராடக்ட். என்ன சொல்கிறாங்க, ரா மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல் நவுன்னா என்ன செய்யுது, நமக்கு மெட்டீரியலை மென்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லி அழைப்போம். இப்போ மெட்டீரியல்ஸ் நவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கோல்டு, சில்வர், ஃபைபர், டைமண்ட், வுட், கிளே, காட்டன். இந்த மாதிரி சம் மெட்டீரியல்ஸை குறிச்சிச்சு அப்படின்னா அதை மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லி அழைப்போம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். நவுன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நவுனில் 5 டைப்ஸ் இருக்குது. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன்,
அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிற 5 டைப்ஸ் இருக்குது. வித் எக்ஸாம்பிளோட பார்த்துருக்குறோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.